ஒரு மனிதன் உலகத்தில் செய்யப்படக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவனுடைய மரணத்தோடு முடிவு வந்துடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்திற்கு பின்பும் அவனுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று சதக்கத்துல் ஜாரியா என்று தர்மத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இறந்தவருக்காக செய்யக்கூடிய தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒரு மனிதன் நிலையான தர்மமாக, உதாரணத்துக்கு கிணறு வெட்டி கொடுக்கிறார், இவர் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் மரணித்து விடுவார். ஆனால் இவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த கிணறு மூலம் எத்தனை வருடங்கள் மக்கள் பயன்பெற்றாலும் அத்தனை ஆண்டுகளும் அவருக்குரிய நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை ஆர்வமூட்டும் விதமாக இறந்தவருக்காகவும் நீங்கள் தர்மம் செய்யலாம்னு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா, சாயித் பின் உபாதா அவர்கள் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறேன், என்னுடைய தாயார் இறந்து விட்டார், அவருக்காக வேண்டி நான் தர்மம் செய்யலாமா நான் அனுமதி கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, ஆம் என்று பதிலளித்தார்கள். நான் என்னுடைய மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை அவர்களுக்காக நான் தர்மம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம புகாரியில பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மனிதன் வாழும் பொழுதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, அவனுக்கான நன்மையுடைய கணக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய காரியமாக இந்த தர்மத்தை குறித்து இந்த மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது.